சென்னை யானைக்கவுனி காவல் நிலையத்தின் எதிரே வால்டாக்ஸ் சாலையில் ஒரிஜினல் புத்தூர் கட்டு மருத்துவமனை நடத்தி வருபவர் ரமேஷ் ராஜீவ் நேற்று மாலை மருத்துவமனைக்குள் மதுபோதையில் வந்த 3 நபர்களில் ஒருவருக்கு காலில் அடிபட்டு இருப்பதாக கூறி சிகிச்சை அளிக்க கூறியுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்தவர்களிடம் சிகிச்சை அளிக்க முடியாது என கூறியதாக கூறப்படுகிறது. குடிபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் ரமேஷ் ராஜீவிடம் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். ரமேஷ் ராஜு போலீசுக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறிய நிலையில் தானே 100க்கு போன் செய்கிறேன் என போலீசார் வருவாங்க என சொல்லி மீண்டும் யாருக்கோ போன் செய்து அண்ணா என்னை திட்டுகிறான் என்று கூறவே அவரை கமிஷனர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ரமேஷை கடத்தி செல்ல முயன்றுள்ளனர். அக்கம் பக்கத்தினர் தடுத்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து யானைக்கவுனி காவல் நிலையத்தில் ரமேஷ் ராஜீவ் புகார் அளித்துள்ளார். தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புத்தூர் கட்டு மருத்துவரிடம் மர்ம நபர்கள் 3 பேர் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டு கடத்தி செல்ல முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு இன்னொருவா சரிங்களா என்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.